நான் உங்களாலேயே உங்களோட ChatGPT-யை பில்ட் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ChatGPT மாதிரியே ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் அண்டு கான்வர்சேஷன் ஹிஸ்ட்ரி கூட வச்சுக்கலாம். நான் இப்போ குயிக்காக உங்களுக்கு நம்ம ஃபினிஷ்டு ஆப் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இந்த வீடியோ சீரிஸ் எண்டில் உங்கள் கையில் இப்படி ஒரு ஆப் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆப் Maverick GPT. இதில் நான் ஹாய்னு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். See, hello, how can I assist you today? LLM ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அதாவது OpenAI மாடலான GPT-4 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் இதுகிட்ட கேட்குறேன். எப்படி ஆன்சர் பண்ணுது பாருங்க. இதில் நான் சாட்டை ரீநேம் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஆல்சோ நம்ம நியூ சாட்ஸும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்சோ ஒரு சாட் வேணும்னா நம்ம டெலிட்டும் பண்ணிக்கலாம். இந்த சீரீஸ் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுக்க உங்களுக்கு பைத்தான் அண்ட் கொஞ்சம் FastAPI நாலேஜ் அண்ட் பேசிக் ரியாக்ட் அண்ட் SQL நாலேஜ் இருந்தால் போகும். இதை பிகினர்ஸ் தாராளமாக பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது நான் என்னோட பெஸ்ட்டை யூஸ் பண்ணி விஷுவல்ஸோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஒரு லைன் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆக்சுவலி பில்ட் பண்ணுறோம்னு காட்டுறேன். பிகாஸ் ட்ரஸ்ட் மீ, அண்டர்ஸ்டாண்டிங் த ஆர்கிடெக்சர் ஃபர்ஸ்ட் வில் சேவ் யூ ஹவர்ஸ் ஆஃப் டீபக்கிங் லேட்டர். 4 மெயின் திங்ஸ் நம்ம ஆப்ல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரியாக்ட் UI இருக்க போகுது. அதை பத்தி டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பேக்எண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ APIக்கு நாம பைத்தான் FastAPI ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ண போறோம். அண்ட் டேட்டாபேஸ்க்கு PostgreSQL யூஸ் பண்ண போறோம். LLMக்கு OpenAI மாடல் GPT-4 யூஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல FastAPI-னா என்னன்னு தான் பார்க்க போறோம். FastAPI is a modern high-performance Python framework for building APIs using async programming, automatic validation, type hints, and auto-generated documentation. Now let's decode this sentence. FastAPI is modern high-performance Python framework. Yes, இது ஒரு Python framework built over Starlet and Pythantic. And it is modern and high-performance. அது என்ன பார்ப்போம். It's using async programming. What is async programming? உங்களுக்கு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா வேணும்னு வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் சிங்க்ரனஸ் கோட் இப்படி தான் இருக்கும். இந்த கோட் ஓகே தான், பட் இதில் என்ன பிரச்சனைனா இந்த கெட் யூசர் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது இந்த db.query டேட்டாபேஸை கால் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த த்ரெட் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சு. வேற எந்த ஒரு ரெக்வஸ்ட்டையும் ஆப் ப்ராசஸே பண்ணாது. இப்போ இந்த சேம் கோட ஏசிங் வெர்ஷனாக பார்ப்போம். இது ஒரு ஏசிங் ஃபங்க்ஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஏசிங் கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நாம இப்போ டிபியை கால் பண்ணி ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணுற டைமில் அதர் ரெக்வஸ்ட்டை ஈவெண்ட் த்ரூ ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு பிளாக்கிங் ஸ்டேட் வராது. இந்த ஃபீச்சர் மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ் லைக் Django, Flaskல இருந்தாலும் இட்ஸ் லிமிட்டட் கம்பேர்ட் டு FastAPI. ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் FastAPI டெஃபினேஷனில் ஆட்டோமேட்டிக் வேலிடேஷன் ஃப்ரேஸை பார்த்துருப்பீங்க. வாட் டஸ் இட் மீன்? ஓகே, இந்த கோடை பாருங்க. இந்த API ரவுட்டர்ல நம்ம யூசர்னு ஒரு கிளாஸ் டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸையும் எழுதியிருக்கோம். விச் மீன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ற ரெக்வஸ்ட் இந்த கிளாஸ் டெக்ஸ்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை நாம சென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க JSON. இப்போ கிளாஸ் டெஃபினேஷன்ல நம்ம நேம் ஸ்ட்ரிங்காகவும் ஏஜை இன்டீஜராகவும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த JSONலையும் ஹரி நேம்னு ஸ்ட்ரிங் டைப்லையும் ஏஜ் 24னு இன்டீஜர் டைப்லையும் இருக்கு. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை FastAPI அக்செப்ட் பண்ணிக்கும். பட் இதுவே இந்த JSON ரெக்வஸ்ட்டை பாருங்க. நேம் கரெக்டாக ஸ்ட்ரிங் டைப்ல இருந்தாலும் ஏஜ் 24னு ஸ்ட்ரிங்ல இருக்கு. ஆக்சுவலி ஏஜ் இன்டீஜர்ல தானே இருக்கணும். அதுதானே நம்ம கிளாஸ் டெஃபினேஷன்ல இருக்கு. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம FastAPI வேலிடேஷன் எரரை ரிட்டர்ன் பண்ணும். அதனால தான் டெஃபினேஷன்ல ஆட்டோமேட்டிக் வேலிடேஷனை யூஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன்ல டைப் ஹிண்ட் யூஸ் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. லெட்ஸ் see what that means. இந்த கோடை பாருங்க. இங்க ஐடியை ஃபங்க்ஷனுக்குள்ள ரிசீவ் பண்ணும்போது இது ஸ்ட்ரிக்டா இன்டீஜரா தான் இருக்கணும்னு இன்ட் கீவேர்ட் வச்சு பைடான்டிக் மூலமா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ FastAPI ஆட்டோமேட்டிக்கா இன்புட்டை இன்டா வேலிடேட் பண்ணும். சப்போஸ் இல்லைனா அந்த இன்ட் டைப் கேஸ்ட் பண்ணும். சப்போஸ் அதுவும் அந்த வேல்யூக்கு பண்ண முடியலன்னா validation error return பண்ணும். So that's why we say FastAPI use type hints. Also in the definition we said it uses auto generated documentation. FastAPI கொஞ்சம் practice பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரியும். இதுல inbuilt swagger இருக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக ப்ரௌசர்லேயே ஸ்வாகரை வச்சு ஈஸியாக API யூஸ் பண்ணலாம்.
ஓகே, நான் இப்போ அந்த FastAPI டெஃபினேஷனை எகைன் படிக்கிறேன். FastAPI is a modern, high-performance Python framework for building APIs using async programming, automatic validation, type hints, and auto-generated documentation. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃபார் பார்ட் 1 கைஸ். நான் என்னோட harimaverick.com வெப்சைட்ல இந்த வீடியோல சொன்னதை டீட்டெயிலா கோடோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஆர்டிகிளோட டைரக்ட் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வீடியோல PostgreSQL பத்தி ஹை லெவல்ல பார்த்துட்டு அண்ட் how we gonna use that in our project னு பார்ப்போம். See you in next video guys.